கேட்டிங்கன்னா இது வீட்டை புதுசாக மாற்ற போகிறோம் எபிசோட் என்னன்னு சரியாக ஞாபகம் இல்லை. உங்களுக்கு தெரிஞ்ச கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா தம்ப்நெயில்ல வைக்கேன் எனக்கு மறந்து போச்சு. இவ்வளோ நேரம் ஞாபகம் வச்சு கரெக்டாக மறந்து போச்சு. இப்போ நம்ம கிச்சன்லலாம் ஃபில்லை சுரண்ட ஆரம்பிச்சிட்டாங்க. நான் அதை காட்டுறேன் பாருங்கள். கிச்சனை பாருங்கள் அப்படியே அலங்கோலமாக இருக்கும். அதனால் சமைக்கவே முடியாது. அதுவும் அடுப்புக்கிட்ட தான் அதிகமாக அந்த செவருலாம் இடிஞ்சு போய் கிடக்க அந்த தூள்லாம். இன்னைக்கு கிச்சனை சுரண்ட காலையிலே ஆடு வந்ததுனால எதுவுமே சமைக்கலை. அதனால் நம்ம இன்னைக்கு என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சமைக்க போகிறோம். நாங்கள் சமைக்கலாம். என்ன சமைக்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா மேகி. சமைக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு காய்கறி வெட்டிக்கிடும். அதனால் ஒரே ஒரு தக்காளி பழம், ஒரே ஒரு வெங்காய பழம், ஒரே ஒரு வெங்காயம், அடுத்து ஒரே ஒரு மிளகா. இதெல்லாம் இதை வச்சு தான் மிக்ஸ் பண்ணிட்டு போகிறோம். கத்தி நம்ம கத்தி வாங்க தட்டை அடி சேர்ந்துருக்கு. இந்த தட்டில் தான் நம்ம வெட்டி வெட்டி போடுறோம். ஃபஸ்ட்டு தக்காளி பழத்தை வெட்டிக்கலாம். A few moments later. தக்காளி பழம், பச்சை மிளகா, வெங்காயம் எல்லாத்தையும் நம்ம வெட்டியாச்சு. இப்போ வாங்க நம்ம சமைக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு நம்ம கடாயை எடுத்து இதில் வச்சுக்கலாம். இப்போ பற்ற வச்சுக்கலாம். வாங்க இப்போ நம்ம அடுப்பை பற்ற வச்சிட்டோம். எண்ணெயே ஊற்றிக்கலாம். வச்சு கொஞ்சோண்டு ஊற்றினா ரொம்ப ஊற்றலாம். போட்டாச்சு. கொஞ்சம் குறைச்சி விடணும். திடீர்னு வெடிக்கி கடுகு. இப்போ நம்ம தக்காளி பழத்தெல்லாம் போட்டுக்கலாம். நம்ம தக்காளி பழத்தை போட்டுக்குவோம். கையிலேயே நம்ம போட்டுக்குவோம். அதான் சேர்த்து அடுப்பே பற்ற வைக்காம இருந்தாலும் இப்போ நம்ம புளியை போட்டுடலாம். லைட்டாக அதில் பபுள்ஸ் போட்டு கையில் வர ஆரம்பிச்சு. வந்துட்டு இப்போ நம்ம மேகியை போட்டுக்கலாம். எஸ் ஒரே நிமிஷம் ரிங்கில் தான் இருக்குது. இப்போ நம்ம ஃபுல்லாத்தையும் கொட்டிக்கிடுவோம். சரி இப்போ இது 2 நிமிஷம் ஆகட்டும். மேகி இன்னும் கொஞ்ச நேரத்தில் ரெடி ஆயிரும். அப்படியே சூடாக அப்படியே சூப்பராக இருக்குது. ஸ்மெல்லே அப்படி சூப்பராக இருக்கு. நம்ம மேகி ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. 2 நிமிஷம் கழிச்சு இதுலேருந்து நம்ம இறக்கி சாப்பிட ஆரம்பிச்சிடலாம். வாங்க மேகி ரெடி ஆயிடுச்சு. இப்போ வாங்க நம்ம சாப்பிட்றலாம். மேகி ரெடியாக நாப்பில் தூக்கிக்கலாம்.
இப்போ நம்ம இவ்வளோ நாள் நம்ம கடையிலேருந்து வாங்கிட்டு சாப்பாடு எப்படி இருக்குன்னு சொல்லுவோம். இன்னைக்கு நம்ம செஞ்ச சாப்பாடு மேகியே நம்ம இன்னைக்கு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் வாங்க. சூப்பராக இருக்குது, சரியான டேஸ்ட்டில் இருக்குது. வெயில் பறிச்சு நான் சாப்பிட்டு வந்து கண்டினியூ பண்ணுறேன். நம்ம மேகியெல்லாம் கிண்டி சாப்பிட்டு முடிச்சாச்சு. மேகி சும்மா டேஸ்ட்டு வேற மாதிரி இருந்துச்சு. சரி, உங்களுக்கு இந்த டிப்ஸ் தான் மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரி, நாளைக்கு என்ன வீடியோவில் சந்திக்கிறேன். பை பாய்.